வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஒரு தெரப்பியூட்டிக் செஷன் அப்படி என்றால் என்ன என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஒரு தெரப்பியூட்டிக் செஷன் என்ன சொல்லும்பொழுது அது மருந்தாக இருந்தாலும் வேறு ஃபிசிக்கல் தெரப்பி அப்படியா இருந்தாலும் இயன்முறை சிகிச்சை அப்படின்றதா இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு மட்டுமே அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்கணும். இதில் முக்கியமான விஷயம், நம்மளோட மூளைக்கு எல்லா விஷயங்களும் நம்ம செய்யறதெல்லாம் தெரியும். இன்ஃபேக்ட் இன்னொரு முக்கியமான சொல்லணும்னு சொன்னால், நம்ம மூளை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதோ அதுபோல தான் நம்மளோட குணாதிசயங்களை வெளியில் காட்டுவோம். அவர் பிஹேவியர்ஸ் வில் பி தி எக்ஸ்பிரஷன். நம்மளோட எப்படி பேசுகிறோம், ஒருத்தரோட பழகிறோம், நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குது, நம்மளோட பழக்கம் நடத்தையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் அவர் பிஹேவியரல் அந்த எக்ஸ்பிரஷன் கேட்டகரிஸில் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் தெளிவான யோசனைகள் இருந்தால் தான் தெளிவான பழக்க வழக்கங்களை நம்ம காட்ட முடியும். அடுத்தது தெளிவான வழக்கங்கள்னு சொல்லும்பொழுது எதெல்லாம் சரி அப்போ இண்டிவிஜுவலுக்கு சரி இருக்கும், சிலவங்களுக்கு ஒரு சரியாக இருக்கிறது இன்னொரு தப்பாக இருக்குமா, அப்படி இல்லை. சரின்னு சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அது சரியாக இருக்கணும். அதுபோல் சரியான விஷயங்களை மட்டுமே செய்யணும் அப்படின்னா சில நேரத்தில் நம்மளுக்கு அப்படி செய்ய முடிய மாட்டேங்கிறது. சில ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் சரியாக இல்லை அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இயன்முறை சிகிச்சை, அதாவது என்ன, ஃபிசிக்கல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி கிட்ட போய் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் எந்த லிம்ஸ் எல்லாம் சரியாக நகர்த்த முடியலையோ சரியாக மடக்கலையோன்னு அதை அவங்க சொல்லித்தராங்க. அதில் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னால் மினிமம் ஒரு 14 நிமிஷம், ஒரு 14 நிமிஷம் அவ்வளோதான் அந்த ட்ரீட்மெண்ட்டோட டைம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டயத்தில் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அதில் நேரம் எடுத்து அதை செய்வாங்க. ஒரு 6 அல்லது 7 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஓணும்னு சொன்னால் அதில் அப்போ கூட அந்த ட்ரீட்மெண்ட் அதே நிமிஷத்துக்கு தான் இருக்கும். வேறு ஒரு ப்ரொசீஜரில் இன்னொன்று வரும்போது தே வில் ஆட் இட் டுகெதர் ஒரு 14 மினிட்ஸ் தருவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு மட்டுமே அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த பாடியில் இருக்கிற அந்த பார்ட்ஸை ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறதுனா அதை வேலை செய்யலை அப்படின்னா சரியாக செய்யலை, வேலை செய்கிறது போகல, இந்த 3 ஆஸ்பெக்ட்லையும் இருக்கும் அப்படின்னா அதை அவங்க சரி பண்ணி தரத்துக்கு முடியும். ஓவர் த பீரியட் ஒரு 5 அல்லது 6 முறை குறைந்த அளவில் கொடுத்து அது ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா ஒரு 5 முறை 7 முறை ஒரு நாளைக்கு எல்லா நாளும் ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு வாரத்துக்கு கொடுப்பாங்க. அது பாடி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லபடியாக இருக்கிறதுக்கு அது உபயோகப்படும். அதுபோல் நம்ம மூளை என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நம்ம சொன்னால் அது ஒரு 20 நிமிஷத்தில் அதுக்கு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு அவ்வளோ நேரம் ஆகும். சில சமயத்தில் காதில் கேட்ட உடனே டக்குன்னு நம்ம பதில் சொல்கிறோம், விஷயங்களை சரிவாக புரிஞ்சுக்கிறோம். அதுபோல் அந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ப்ளீஷன், ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்ற அந்த நிலைமை வரும்பொழுது இட் டேக்ஸ் மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதனால தான் சில நேரத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் கழித்து தான் வேறு ரொம்ப ஃபுல்லாக ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குன்னு அதனால தான் சாப்பிடும்போது ரெகுலராக யார் இந்த டேபிளில் டைனிங் டேபிள் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் போகிற வேணும், இன்னும் ஒரு 1/3 தான் ரொம்ப இருக்குல்ல, ஒரு 60% ஃபில்லாக ஆகிடுது, இன்னும் ஒரு 20% 30% சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்க செய்யவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பாடு டேபிளை விட்டு எழுந்துருங்க, யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் எல்லா விஷயத்தை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கழிச்ச உடனே உங்களுக்கு தெரிய வரும் வயிறு ஃபுல்லாக தான் ஆயிருக்கு அப்படின்னு. ஏன்னா அது ஸ்டார்டட் சர்னிங், இப்படி செரிமானம் ஆகிறதுக்கு தான் தயார் பண்ணும்போது அது இடம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டித்தரோம். இது போல தான் ஒரு தெரப்பியூட்டிக் செஷன்னு சொன்னால் மினிமம் 18 to 20 மினிட்ஸ், அட் த மோஸ்ட் மியூசிக் தெரப்பின்னு சொன்னால் ஒரு 20-22 நிமிஷத்துக்கு நம்ம தொடர்ந்து அதை பேஷண்ட்டை we are subjecting the patients to listen music for a minimum this much of time அப்படின்னு சொன்னால் இத்தனை நிமிஷத்துக்கு மேலே அது தொடர்ந்து அது சங்கீதம் அவங்கக்கிட்ட போகும்போது தட் கிவ்ஸ் a பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். எப்படி இருக்கும், எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதுபோல் தொடர்ந்து ஒரு 6 அல்லது 7 செஷனுக்கு அவங்க கேட்குறாங்கன்னா அப்போ அவங்க என்ன செய்வாங்க, நிச்சயமாக அவங்களோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கே அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், திருப்தியாக தான் இருக்கே, அந்த ஆகனைசிங் மூமெண்ட் இருக்கே தட் ஹஸ் கான் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு சாப்பிட்றதுக்கு உட்காரோம், சாப்பிட்ற செஷன் இருக்குது, ஆனால் சரியாக சாப்பாடு பிடிக்கல, அனேபிள் டு டேக் அடிக்குவேட் ஃபுட்டு, இன்டேக் ஃபுட்டு என்ன பண்ணுறது, ஓவர் த பீரியட் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த இசையை கேட்கும் பொழுது ஆஃப்டர் சம் டைம் யூஸே ஒரு 20 நிமிஷம் கேட்டுவிட்டோம்,
அதுக்கப்புறம் தொடர்ந்து அது போல் கேட்கும்பொழுது நம்மளோட அந்த இன்டேக் ஆஃப் ஃபுட்டு லெவல் இருக்கே தட் இஸ் ஆல்சோ கெட் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதாவது தெரப்பியூட்டிக் செஷன் அப்படின்னு சொன்னால் சிறிய அளவில் கொஞ்சம் மருந்தோட டோசேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும் அப்படின்றத அது ஓவர் த பீரியட் அதை கொடுக்க பழகினா அதுவே போதுமான விளைவுகளை நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி தரும். போதுமான விளைவுகள் என்ன, எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகள் என்னவோ அதை நம்மளுக்கு காட்டித்தரும். அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகள் என்ன, நம்மளுக்கு சுகமாகிடணும், சுகக்கேடுலேருந்து சுகத்துக்கு வரணும், சுகவீனமாக இருந்தால் நார்மலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நடக்கும். தெரப்பியூட்டிக் என்ன சொன்னாலே துளி துளியாக, அதாவது சிறிய அளவில் குறைந்த அளவில் மருந்துகளை கொடுத்து அதனோட ப்ராக்ரஸ் என்ன, வாட் இஸ் அவுட்கம் என்ன, விளைவுகள் என்ன அப்படின்றத பார்க்கறது தான் தெரப்பியூட்டிக் செஷன்ஸ். அந்த செஷன் வந்து தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் டேக்கிங் த மெடிசன், தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் அட்டெண்டிங் ஆன் டு த தெரப்பியூட்டிக் செஷன். அது இருக்கும் தானே, ஒருத்தருக்கே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் வந்து இன்றைக்கி இருக்கிற குணாதிசயங்கள், இன்றைக்கி இருக்கிற மனநிலைமைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியான அளவில் அந்த செஷனை அட்டன் பண்ணுவாங்க. சில நாளைக்கு தே ஆர் ஆல்சோ பிட் ஸ்லக்கிஷ், ஆனால் கொஞ்சம் போர்டம் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி பார்ட்டிசிபேட்டிவ் நேச்சர் ஆஃப் தி இண்டிவிஜுவல் கோஸ் டவுன் மே லைக்லி டு அப்படின்னா அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அன்றைக்கி அவங்க அட்டன் பண்ணுற செஷனில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் குறைவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். அதனால சில நேரத்தில் பர்ஃபெக்டாக ரிசல்ட் கிடைக்கும், எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் சில நேரத்தில் எதிர்பார்க்குற விளைவுகளா அது எதுவுமே அங்கே இருக்காது. அதனால் எல்லாமே சாத்தியம்தான். ஆனால் குறைந்த அளவில் மருந்துகளை கொடுக்கும் பொழுதும், குறைந்த அளவில் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரில் குறைந்த அளவாக எடுக்கும் பொழுது அது என்ன பண்ணும், ஓவர் த பீரியட் ஒரு வாரம் 10 நாள் 20 செஷன் ஆச்சு, ஒரு நாளைக்கு 2 செஷன் 10 நாளைக்கு 20 செஷன் ஆச்சுன்னா அந்த 20 செஷனில் போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை நம்ம காண முடியும். அதனால் தெரப்பியூட்டிக் செஷன்றது இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் ஓரியன்ட், அதாவது இண்டிவிஜுவல் பேசிஸில் தான் அதை நம்ம சரிப்படுத்த முடியும். அதனால் தனி மனிதனுக்கு ஏற்ப, ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்ப அந்தோட செஷன்ஸோட நம்பர் மே லைக்லி டு வேரி இண்டிவிஜுவலி அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் தெரப்பியூட்டிக் செஷன் சொல்கிறது எப்பொழுதும் பின்விளைவுகள் குறைவாக இருக்கும், எதிர்மறை விளைவுகள் குறைவாக இருக்கும், எதிர்பார்த்த விளைவுகளை நம்மளுக்கு அட்டைன் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம்.